கெப்பாசிட்டி குறைஞ்சிட்டு வரேன்னு சொல்லி வெளிநாடு யுஎஸ் அமெரிக்கால போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில எம்பிபிஎஸ் டாக்டர் பட்டம் வாங்கினவர் அவரு. ஏன்டா ஆஸ்ட் பண்ணிட்டான்? இல்லைங்க, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில எம்பிபிஎஸ் டாக்டர் பட்டம் வாங்கினவர். இவர்தான் பெரிய டாக்டர் பட்டமோ? இல்லைங்க, டாக்டர். அடியே டாக்டர் அல்லாடி சார் பிடில்மே. ஆரம்பிச்சு தாயாளி அமெரிக்கால படிச்சானா எங்கடா ஏடிசி புடிங்க கிட்டில் பாக்குறப்பையா ஏடிசி சென்டிமென்ட் சொல்றாடா. எஸ் எஸ் கிட்டத்தட்ட 35 வருஷம் அமெரிக்கால டாக்டரா வேலை செஞ்சாரு. தமிழ்நாட்டுல பெண்கள் எல்லாம் பண்ற கஷ்டத்தை பார்த்துட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து புதுசா சேலம் மாவட்டத்துல 4 அடுக்கு பில்டிங் கட்டிக்கிறாருங்க. பெரிய பில்டிங். ஆமா, பெண்களுக்கெல்லாம் இலவசமா மருத்துவம் பாக்குறாரு. டெஃபினெட்லி டெஃபினெட்லி. என்ன பெண்களுக்கு பிரசவம் இலவசமாவா? எப்பேற்பட்ட பிறக்க முடியாத குழந்தைலாம் கூட சரிங்க, குழந்தை குழந்தைலாம் கூட காப்பாத்தி போடுறாரு. எப்படிப்பா காப்பாத்துவாரு? கைய உள்ளோட்டு பாக்குறாரு. கையில எடுத்து அப்படி தலைய உள்ளோட்டு நாயாட்டம் பல்ல தர்றான். மவர பாரு மூஞ்சில 8 பேருக்கு பாரு தலைய உள்ள கூட விடுவான். ஆளுக்கார பையன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கூலி சன்மானம் சொல்லி ஒரு நையா பைசா வாங்குற நம்ம கோமாளி. அப்புறம் அவ்வளவு எனக்கு கூட முடிச்சு கோமாளி அண்ணனுக்கு ஆனவனா பார்த்து ஒரு சின்ன குறைய வச்சுட்டாங்க. என்னப்பா இந்த 5 அடி மனுஷனுக்கு ஒரு குறை வச்சிருப்பா? பெண்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி வரும். அது பேர் என்னங்க? அது செத்த வருங்க. செத்து கண்டாலும் ஜன்னி வேணும் பிடிக்காது. பிடிக்கும் இந்தாட எஞ்சிட்டு தலைய உள்ள விட்டது நாயாட்ட லப்பு லப்புன்னு செத்தையும் முழுங்குவான். பாடி செத்தையும் முழுங்குறியா? ஆமாங்க. வா 999 செத்தையும் முழுங்கிறாப்படி. அதனால தமிழக அரசு 20 சேவையை பாராட்டி அவர் செய்யற வேலைக்கு அவர் பேருக்கு ஒரு பொருத்தமான்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. என்னப்பா பேரு? செக்யூரிட்டி வாட்ச்மேன் செத்தையும் முழுங்கி கோணையன். என்னடா செக்யூரிட்டி வாட்ச்மேன் செத்தையும் முழுங்கி கோணைனா ஓணைனாடா? கோணையன் கோணையே மைலேவி வச்ச பேரு. அன்னைக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. தக்காளி ஜார்ஜ் புஷ் கையாங்கட்டும் டண்டாங்க புர். என்னடா தக்காளி கட்ட புருபுருனியா? தக்காளி கட்டலை தக்காளி கட்டுட்டாங்க கூட டண்டாங்க புர். என்ன ஒரு புற போ. சரி சரிப்பா. அப்படி வந்தாலும் ஒரு அழகா ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாயா? பாட்டு பாடி இந்த பாட்டு பாட சொன்னீங்க. வாய திறந்தானா போதும். என்ன வெறிய நாத்தமா? வந்துக்குது. ஆமா, இப்படிதான் இளமலை சந்தையில கத்திரிக்காய் வச்சு விடுந்த கிளவி பிடிச்சி நச்சு புளியா மரத்துல போட்டு கட்டி போட்டு அட்டியா நச்சு கொடுக்குறாங்க. பாடுவாயா? பாடுவாய். கண்ண மீனா உன் கண்ண என்ன மீனா உன் உதட்ட என்ன தேனா உன் கால என்ன மானா. நீ என்பது ஒரு எழுத்து, நான் என்பது 2 எழுத்து, காதல் என்பது 3 எழுத்து. அன்பு என்று விதவிதிச்சு பண்பு என்று நீர் பாய்ச்சி உவ்விலே அமர்ந்திருக்கும் என்னவள் தேவி. இந்த வானம் இருந்தாலும் இந்த வையகம் நடந்தாலும் உன் பட்டுக்குடியை நக்காமல் போவேனா? நக்குவ அழுப்ப தாயா இருப்பேன். ஒரு டீயும் பண்ணு வாங்கி கொடுப்பாரு. வந்துருவாங்க. டீ கொடுக்குற பொம்பளை நானு கொடுத்தா வந்துருவாங்க. நாய் குட்டியா நானு? பாடு. ஏன் மச்சான் யார் மாதிரி பாட போறேன்? யாரு மாதிரி பாடுவியா? சொல்றேன் எல்லாரும் மாதிரி பாடுவியா? எல்லாரும் மாதிரி. யாராரு மாதிரி? டிஎம் சௌந்தரராஜன், எஸ்பிபி, மிஸ்டர் சுன்னி கிருஷ்ணன். உன்னி கிருஷ்ணன்டா பையன். அவங்க மாதிரி இப்ப பாட போறேன். சரி படா கடத்தை போட்டு. ஆவாரோ காட்டுக்குள்ள ஆட்டு தினக்கையில மேலா திரிசையில மேலா துக்குடடி தாம்பாரு தோப்புல கை தாம்பாரு மாப்புல கெடுத்து மீன் அறுத்து பிடிச்சு வந்து இருக்குமா. ஆவாரோ காட்டுக்குள்ள ஆட்டு தினக்கையில மேலா திரிசையில மேலா துக்குடடி 5 ரூபா தாரமுல அழகு கொடுத்து காட்டி அதுக்கு மேல தாரமுல மூவலை கடிச்சுக்கணும். ஒரு பன்னி, ஒரு ஆடு, ஒரு கோழி 3 கொண்டு போய் என்ன மாதிரி ஒரு உருவு போட்டு எருமை கடாயை வெட்டி பண்ணி குத்தி ஆட்ட அறுத்தா தனி படைப்ப. தோட்டத்தை பார்த்து பயந்துக்காதன்னு சொன்னேன். அப்படிங்களா? வாய பாரு. அம்மா அழகு